இன்று காலையிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரபரப்பான அரசியல் நிகழ்வு நடைபெற்று நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்பது போல அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கைகளை தூக்கியவாறு இந்த கூட்டணியை உறுதி செய்த காட்சிகள் சற்று முன்பு வெளியேறின. தமிழகத்தில் முதன்முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த மகிழ்ச்சியோடு ஒரு 40 நிமிடங்கள் செய்தியாளர் சந்திப்பையும் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். இந்த கூட்டணி அமைந்தது மற்றும் இந்த கூட்டணியில் ஏற்பட்ட திருப்பங்கள், என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, கூட்டணி ஆட்சி என்று பேசப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் நந்தகுமாரும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் அரசியல் விமர்சகர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். நந்தகுமார் சார், வணக்கம் சார். இன்று இந்த அதிமுக பாஜக கூட்டணி நடைபெற்று அது உறுதியாகி நிறைவு பெற்ற இந்த காட்சிகள் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வணக்கம் கண்ணன். இது நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் என்பார் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் போக, இது நடக்கும் அப்படிங்கறது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரஸ் மீட்லயே அமித்ஷா சொல்றாரு, அதிமுக என்டிஏக்குள்ளார வரதும் என்டிஏ அதிமுக கூட்டணி வைக்கிறதும் ரெண்டு பேர்த்துக்குமே வின் வின் சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இடத்தை எந்த இடத்துல அவங்க இருக்காங்கிறது ரெண்டு பேருமே சரியா புரிஞ்சிருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம், இல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்து ஃபைட் பண்ணாங்கன்னா நம்ம அதை நல்லா தெளிவா பார்த்தோம். 2024 அதிமுகவுக்கும் அது ஒரு பெரிய தோல்வியா முடிஞ்சது. அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு பெரிய சீட்டே கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு தோல்வியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த ரெண்டு கட்சிகளுமே எந்த அளவுக்கு நம்மளுடைய கூட்டணி முக்கியங்கிறது ரெண்டு பேருமே இங்க சரியா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த முன்னெடுப்பை இரண்டு பேருமே சரியான காய் நகரத்துல நகர்த்தி, இது சில இடத்துல அமித்ஷா பாரதிய ஜனதா அதிமுகவை பணிய வெடிச்சிருச்சு அப்படி இப்படிங்கிறப்பெல்லாம் பேச்சு வருது. அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவருடைய பிரஸ் மீட்ல பார்க்கும் போதே தெளிவா சொல்றாரு, எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டணி போகும் அப்படிங்கிறத, எடப்பாடி தான் இந்த கூட்டணியினுடைய தலைவருங்கிறத அழுத்தம் திருத்தமா பல தடவை அமித்ஷா இதுல பறைசாற்றி இருக்கிறத பார்க்கும்போது, எடப்பாடியார் அவர்களை இவங்க யாரும் நிர்பந்திக்க முடியாது. அதே சமயம் எடப்பாடியாருக்கும் பாரதிய ஜனதா முக்கியம், பாரதிய ஜனதாவுக்கும் எடப்பாடியாரனுடைய அதாவது அதிமுகவுடைய கூட்டணி முக்கியங்கிறத அவங்க சரியா புரிஞ்சிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில அவங்க இணைஞ்சிருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. கண்ணன், ஓகே. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இணைந்து 2021 மற்றும் அதற்கு முன்பு அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களிலும் இணைந்து போட்டியிட்டார்கள். ஆனால் வீழ்த்த முடியவில்லை. இப்போது புதிய வியூகங்களோடு இருவரும் களமிறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் இருவருக்கும் வேற வழி இல்லை, அதனால தான் ரெண்டு பேரும் இணைஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் மிக முக்கியமானது, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து அதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா சார்? இல்ல, இதுல ரெண்டு கோணத்துல பார்க்கலாம். ஒண்ணு போன தடவை அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சிச்சனால அந்த கூட்டணி முறிஞ்சது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதிமுகவை கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு நன்னதர் தன் மோடிஜி அண்ட் அமித்ஷாஜி அவங்க ரெண்டு பேருமே பெரிய அவங்க தான் ஜிஜின்னு சொல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதால. அவங்களே அதிமுகவுடைய பதிலுக்காக காத்திருந்தாங்க. எடப்பாடி தான் கடைசி வரைக்கும் பிடி குடிக்காம இல்ல, ஆனா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை அவர் தீர்க்கமா எடுத்தாரு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒண்ணு, அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைமையில இருக்கும்போது ஒரு நெருடல். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவோட கூட்டணி இப்ப போகும்போது அவருடைய தலைமையில போகும்போது ஒரு நெருடல். ஏன்னா இது கூட்டணிங்கிறது ஒரு வெறும் கட்சிகள் தலைவர்கள் மட்டும் இணையறது இல்ல, அடிமட்ட தொண்டர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய போட்டு ஒண்ணும் மண்ணுமா போய் தேர்தல் வேலையை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னா ரெண்டு கட்சிக்குமே இந்த மாற்றம் ஒரு முக்கியமான ஒன்றா வருது. இந்த புள்ளியில தான் ஒரு கேள்வி.